உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். கிசான் விகாஸ் பாத்ரா போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் இது. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். 18 வயசு ஆகாதவங்களுக்கு கார்டியன்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நீங்க ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணணும்னு கிடையாது, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க சிங்கிள் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல மேக்ஸிமம் 3 பேர் சேர்ந்து ஓபன் பண்ண முடியும். இதை நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல இ பேங்கிங்லயும் ஓபன் பண்ணலாம். ஆனா இ பேங்கிங்ல நீங்க ஓபன் பண்றீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வேணும். நீங்க மினிமமா 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல யூ கேன் இன்வெஸ்ட். அதாவது 1100, 1200, 1300 அப்படி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப நம்மளுக்கு 7.5% காம்பவுண்டட் இயர்லி வந்து கிடைக்குது. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் சர்டிபிகேட்டை கொலாட்ரலா வச்சு நீங்க கவர்மெண்ட் பாடிஸ், பேங்க்ஸ் அண்ட் சில ஆத்தரைஸ்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து லோன் கூட எடுத்துக்கலாம். கிசான் விகாஸ் பாத்ராக்கு பிக்ஸ்ட் மெச்சூரிட்டி பீரியட். எதை வச்சு அது டிட்டர்மைன் ஆகுதுன்னு கேட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்ப 7.5% கொடுக்குறாங்க. 115 monthsல உங்களோட காசு டபுள் ஆகும். அதாவது 9 வருஷம் 7 மாசம். சோ அதுதான் மெச்சூரிட்டி பீரியடா வந்து இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் மாறுறப்போ இதுவும் வந்து மாறும். சரி, ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல? நம்பர் 1, சிங்கிள் அக்கௌண்டா இருந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துடுறாங்கன்னா. நம்பர் 2, ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்து எல்லா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் இறந்துடுறாங்கன்னா. 3வது, அதை வந்து கொலாட்ரலா வச்சு எங்க நம்ம கொலாட்ரலா வச்சோமோ அவங்க அதை வந்து டேக் ஓவர் பண்றாங்கன்னா. 4வது, கோர்ட் வந்து இதை ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா we can do. இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு 2.5 yearsக்கு முன்னாடியே ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உங்க பிரின்சிபல் அமௌண்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் தான் வந்து கிடைக்கும். அதாவது சேவிங்ஸ், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கொடுக்குற மாதிரி. ஆனா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்க பிரின்சிபல் அமௌண்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் வந்து கிடைக்கும் ஆஸ் பர் தியர் ரூல்ஸ். இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துடுறாங்க, சிங்கிள் அக்கௌண்ட்லனா அவங்க மட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்லனா எல்லாருமேனா, இந்த டெபாசிட் எங்க போகும்னா நாமினேஷன் பண்ணிருந்தாங்கன்னா அந்த நாமினிக்கு போயிடும், இல்லைன்னா லீகல் ஹைஸ்க்கு போகும். ஸோ மெச்சூரிட்டியில உங்க கையில வரக்கூடிய காசு எவ்வளோ அப்படின்னா நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 lakh வரும், நீங்க 5 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 lakh வரும். அப்படியே டபுள் ஐ வந்து வரும். ஸோ இந்த ஒரு கிசான் விகாஸ் பாத்ரா அப்படின்னு சொல்றப்போ என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, சேஃப்டி, கவர்மெண்ட் பேக்ட், ரிட்டர்ன் ஸ்டேபிள் பட் மாடரேட். எனக்கு டென்ஷனே வேண்டாம், நான் இன்வெஸ்ட் பண்ற காசுக்கு கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் லாங் டர்மா வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்க இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்றப்போ லிக்விடிட்டி இல்ல, லாக் இன் பீரியட் இருக்கு. நீங்க அதை பிரேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், லாங் ரன்ல இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.